ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி வெள்ளரிக்காயும் கேரட்டும் போட்டு ஒரு கூட்டு பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. வெள்ளரிக்காயும் கட் பண்ணிவிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் ஆகுது, பால் காயுது. பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானோடனே ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானோடனே கடுகுளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகுளுந்து பருப்பு ஓரளவுக்கு பொரியும் போது ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா பொரிக்கிட்டுங்க. வெங்காயம் வந்துங்க ஒரு 10-15 வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போடுறேன் 2ஆ. அதோடு நம்ம கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வணங்கட்டுங்க. நல்லா ஒரு கலக்கலை கொட்டிங்கன்னா வணங்கிடுங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், நல்லா சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்றனாலைங்க பல நன்மை இருக்குது. வெயிலிருந்து உடலை வந்துங்க குளிர்விக்கும், மலச்சிக்கலை தடுக்குதுங்க, ரத்த சர்க்கரையை குறைக்குது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கவும் இது ரொம்ப நல்லதுங்க. வெள்ளரிக்காய் கூட்டு எளிதாக தயாரிச்சிடலாங்க. கோடை காலத்துக்கு இது ஒரு சிறந்த உணவாகும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காயை பற்ற நன்மையெல்லாம் சொல்லிடலாம். வெள்ளரிக்காயில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டிருக்கலாங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தக்காளி 2 தக்காளி நல்லா வணக்கலாங்க. 2-2.5 தக்காளி கூட போடலாங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. வெள்ளரிக்காய் கூட்டு குறைந்த கலோரி இருக்கிறனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பேர் ரொம்ப குண்டாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. உடல் எடையை குறைக்கவும் உதவுங்க. இதோடு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வெள்ளரிக்காயை தோல் சீவி சுத்தமாக கழுவிட்டு ஓரளவுக்கு தோல் சீவி எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டுங்க. கொஞ்சம் நேரம் காய் நல்லா வணங்கட்டுங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து இருக்கிறனால இது கோடை காலத்தில் உடலை நீர்ச்சத்தோடு இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. 2 பல் பூண்டு போட்டுடலாங்க. போட்டுட்டு பூண்டோட நான் பருப்போடையே 2 பல் பூண்டு வேக வச்சுருந்தேங்க. அதைய பருப்புக்குள்ளே இருக்கிற பூண்டையே எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டுங்க. வெந்த பிறகு கேரட் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் ஒரு கலக்கி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. வெள்ளரிக்காயில் கரையக்கூடிய நார்ச்சத்து ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துவது. நிறைய பேர்த்துக்கு சுகர் இருக்குங்க. அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய் கூட்டு உடலை வெப்பத்திலேருந்து குளிர்விக்க உதவுகிறது. இதோடு நம்ம சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேங்க. இல்லைன்னா வெறும் மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு மட்டும் போட்டு நீங்கள் கலக்கி அப்படியே செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்சமாவது குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சத்தூள் இருந்ததுன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் காய் எல்லாம் நல்லா வேகட்டுங்க. காயோட எல்லா கார சாரம் எல்லாமே விட்டுட்டுங்க. நல்லா தலைப்புலன்னு கொதிச்சு வரணுங்க. பச்சை வாடையெல்லாம் போகணுங்க. பச்சை வாடையெல்லாம் போன பிறகு நல்லா இந்த மாதிரி தலைப்புலான்னு கொதிக்கிற நேரத்தில் பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்போட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பல் பூண்டு,
எண்ணெய் ஆயில் விட்டுட்டுங்க வேக வச்சு எடுத்துடணுங்க. 2 விசில் விட்டு எடுத்து அதையும் வந்துங்க இதில் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா வணங்கட்டுங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விட்டுங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த வெள்ளரிக்காய் கூட்டு வந்துங்க நம்ம இட்லி, தோசை, சாம்பார், ஆப்பம், அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளரிக்காய்க்கு நம்ம வந்து இந்த தேங்காயெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஹைப் பட்டனை வாரத்தில் ஒரு 3 வீடியோக்கு போட்டிங்கன்னா போதுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.